டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லா டீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, மும்முரமா வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. அதே மாரி கால்பர் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற மாரி வந்து நெறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஈகர்லி வெயிட்டிங் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சேம் டைம் வந்து சிலபஸ் வந்து மாறுமா? மாறாதா? நம்மளுடைய மேஜர வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்? நம்ம அகாடமி போனா தான் வந்து பாஸ் பண்ண முடியுமா? டெஸ்ட் பேஜ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாரி எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா, டே டு டே லைஃப்ல வந்து உங்களுக்குள்ளேயே வந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நம்முடைய அகாடமி என்கொயரி நம்பர்லயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ கால்பர் வருது? எவ்வளவு வேக்கன்சி? ஆ மேஜர்ல வந்து எவ்வளோ வேக்கன்சி? அகாடமி போனா தான் வந்து பாஸ் பண்ண முடியுமா? டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸா? மெட்டீரியல் மட்டும் படிச்சா போதுமா? அப்படிங்கிற மாரியுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் எல்லாமே வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு. ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? அதே மாரி நெறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பி பத்தின வீடியோ போட்டுட்ருக்கோம். இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து மேஜர் வைஸ் வந்து நம்ம வீடியோ எல்லாமே வந்து போஸ்ட் பண்ண போறோம். அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வேணும் அப்படின்னா, நம்முடைய சேனல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து வேக்கன்சி லிஸ்ட் எல்லாமே வந்து ஒவ்வொரு மாவட்டமா வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹச்எம் ப்ரொமோஷன் வேக்கன்சி லிஸ்ட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லா வேக்கன்சி லிஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு மாவட்டம் இருக்குது அப்படின்னா அந்த மாவட்டத்தில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு மேஜர் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்துக்கும் வந்து எத்தனை டீச்சர்ஸ் தேவை அப்படிங்கிற மாதிரியுமே அந்த லிஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா படிச்சீங்க, நல்லா இப்போ இருந்தே படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி உள்ளே போயிடலாம். ஓகேவா? அதே மாதிரி மேஜரை பொறுத்த மட்டும் வந்து எல்லா டீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மேஜரில் வந்து நாலேஜபிளாக வந்து இருக்கிறது கிடையாது. நம்ம பிஜி படிச்சிருப்போம், யூஜி படிச்சிருப்போம், எல்லாமே வந்து அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணியிருப்போம், அவ்வளோதான். ஆனால் மேஜரை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சு நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே. அதே மாதிரி ஸ்கூல் புக்கு வந்து படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்கு வந்து படிச்சிங்க அப்படின்னா நமக்கு பெட்ரு. ஏதாவது ஒரு 2-3 கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்டாங்க அப்படின்னா நமக்கு தான் பெஸ்ட்டு. நம்ம படிக்காமல் போனோம் அப்படின்னா அதையுமே வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம +1 +2 மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிச்சிருப்போம். அடுத்து நம்ம யூஜி 3 வருஷம், பிஜி 2 வருஷம், பிஎட் 2 வருஷம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்கூல் புக் நாலேஜே வந்து இல்லாமல் போயிடும். அதனால் ஸ்கூல் புக்கை வந்து நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸ்கூல் புக்கை மட்டும் படிக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை படித்தா மட்டும் பாஸ் பண்ண முடியாது. ஸ்கூல் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை தகவல் அதை வந்து படிச்சுக்கோங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ், யூனிட் வைஸ் வந்து பார்க்கும்போது நம்ம டிகிரி லெவல் புக்குமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சார், டிகிரி லெவல் புக்கும் வந்து எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கிங்க. டிகிரி லெவல் புக்கை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் வைஸ், யூனிட் வைஸ், யூஜி, பிஜி, ரெஃபரன்ஸ் அண்ட் இன்டர்நெட் டேட்டா இதை சர்ச் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தமிழில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியம் இருக்குது. 6ஆம் வகுப்பில் வந்து பார்க்கும்போது பேசிக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்கும், ரொம்ப இன்டெப்த்தாக இருக்காது. அதே மாதிரி 10ஆம் வகுப்பில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல இன்டெப்த்தாக இருக்கும், ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து நல்லா கவர் ஆகும். அதே இது 12th வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் இன்டெப்த்தாக இருக்கும், நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே இது நம்ம யூஜி, பிஜி, ரெஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான டேட்டா பேஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை கனெக்ட் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கவர் பண்ண முடியும். இதே இது இப்போ பாட்னி, சுவாலஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனடிக், மரபியல் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அப்போ அந்த ஜெனடிக் டாபிக் வந்து பார்க்கும்போது 6ஆம் வகுப்பில் ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆனால் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல இன்டெப்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே இது யூஜி, பிஜி படித்தோம் அப்படின்னா அதில் இன்னும் நல்ல இன்டெப்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு லெசன் இருக்குது, ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த யூனிட்டை அடுத்த யூனிட்டோட வந்து கனெக்ட் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால்
கவர் பண்ணி படிக்க முடியும். அதே மாதிரி மேஜருக்கு மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேஜரை மட்டும் படித்தா நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக வந்து ஆக முடியாது. அதையும் தாண்டி சில சைக்காலஜி, எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் கரண்ட் அஃபேர் ஜிகே 40 மார்க் இருக்குது. அதையும் படித்தா மட்டும்தான் வந்து நம்ம வெற்றி வந்து நிலைநாட்டப்படும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து வெல் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும். அப்போ மேஜரை பொறுத்த மட்டும் வந்து உங்களுடைய மேஜர் என்னவோ அதை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ தமிழ் மேஜர் அப்படின்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குள்ள தமிழ் புத்தகத்தை வந்து நல்லா கனெக்ட் பண்ணுங்க. அதில் உள்ள தமிழ் லெசன்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரீட் பண்ணுங்க, படிங்க. பாட்னி சுவாலஜி இருக்கீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள பாட்னி லெசனை வந்து நல்லா படிங்க. சுவாலஜி லெசன்ஸ் அப்படின்னா 6 to 12 வரைக்குள்ள சுவாலஜி லெசன்ஸ் படிங்க. கெமிஸ்ட்ரி அப்படின்னா அதே ஃபார்மெட் தான். பிசிக்ஸ் அப்படின்னா அதே ஃபார்மெட் தான். ஜியாகிரபி அண்ட் ஹிஸ்ட்ரி அதே ஃபார்மெட் தான். காமர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் +1 +2 மட்டும் படித்தா போதுமானது. எக்கனாமிக் அப்படின்னா 6 to 12 வரைக்குள்ள லெசன்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இது எல்லாமே வந்து பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். சார் டிகிரி லெவலில் வந்து எப்படி கவர் பண்ணுறது? அப்போ சிலபஸ் எடுத்துக்கோங்க. சிலபஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டாபிக் வந்து கவர் ஆகும். இப்போ காமர்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அண்ட் பேங்கிங் இருக்குது அப்படின்னா அந்த மார்க்கெட்டிங் பேங்கிங் டாபிக் வந்து யூஜி பிஜியில் வந்து எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். அதை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகே, நான் வந்து யூஜி பிஜி படிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த ரெஃபரன்ஸ் புக்கை பாருங்கள். ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து எந்த ஆதர் வந்து நல்லா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லியிருக்காரோ அதை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி விக்கிபீடியாவில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டிங் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஒரு சில டேட்டா பேஸ் வரும். அதில் முக்கியமானதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேங்கிங் போட்டிங்க அப்படின்னா அதில் முக்கியமானது வரும். அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் நம்ம மேஜர் வைஸ் வந்து தனித்தனி வீடியோவாக வந்து பார்க்க போகிறோம். அது எல்லாமே வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைக்காலஜியில் வந்து பார்க்கும்போது 30 கொஸ்டின் இருக்குது, 30 மதிப்பெண்கள். ரொம்ப ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் அண்டு செகண்ட் இயர், ஃபர்ஸ்ட் செம், செகண்ட் செம், ஃபோர்த்து செம் இதை மட்டும்தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஎட் ஃபர்ஸ்ட் செம் செகண்ட் செம்மில் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படித்து மார்க் ஸ்கோர் பண்ணுறோமோ செம்முலையும் சரி இங்கே எக்ஸாம்லையும் சரி நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து சைக்காலஜியில் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி சைக்காலஜி தமிழ் மீடியம் சிலபஸுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோ லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேஜர் மட்டும் படித்தா போதும் பாஸ் பண்ணிடலாம், சைக்காலஜி கரண்ட் அஃபேர் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருப்பீங்க. அது வந்து தவறானது. நீங்கள் மேஜரில் 110க்கு 110 யாருமே எடுக்க போகிறது கிடையாது, 100க்கு 100 யாருமே எடுக்க போகிறது கிடையாது. ஆனால் 110க்கு 85, 75, 95, 96 இந்த மாதிரி வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு 95+ மேஜரில், ஒரு 30க்கு 25, 28+ சைக்காலஜியில், கரண்ட் அஃபேர் ஜிகே பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் இருக்குது, 10 மதிப்பெண்கள். அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு டே டு டே லைஃப்பில் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ், அதே மாதிரி ஸ்டேட் லெவல் அண்டு ஒரு கண்ட்ரி லெவல், ஸ்டேட் அண்ட் நேஷனல் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஈவெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே படித்தோம் அப்படின்னா 10க்கு 8 மதிப்பெண்கள், 10க்கு 10 வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம். அப்போ இது எல்லாமே வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன். பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் சொல்கிறதையுமே நம்ம காது கொடுத்து கேட்கக்கூடாது. எல்லாருமே வந்து பல விதமாக வந்து சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரும் சொல்கிறதையுமே வந்து நம்ம காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கக்கூடாது. நமக்கு என்ன தோணுதோ அதை நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு போர் வீரன் இருக்கான் அப்படின்னா அந்த போர் வீரன் போர் வரதுக்கு முன்னக்கூட்டியே வந்து அவனுக்கு தெரிந்த கலைகள் எல்லாத்தையுமே வந்து யானை பயிற்சி, குதிரை பயிற்சி, வால் பயிற்சி, வில் பயிற்சி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக வந்து அவன் வந்து கற்று வச்சுக்கிடுவான். ஓகேவா? அதே மாதிரி தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாம் வரது முன்னக்கூட்டியே வந்து மேஜரை படித்து வச்சுக்கிறணும், தமிழ் தகுதி தேர்வை வந்து படித்து வச்சுக்கிறணும், சைக்காலஜியை படித்து வச்சுக்கிறணும், கரண்ட் அஃபேர் ஜிகே படித்து வச்சுக்கிறணும். இது எல்லாம் படித்து வச்சு எக்ஸாம் கால்பர் ஆனதுக்கப்புறமா நம்ம படித்ததை திரும்ப திரும்ப படிக்கணும், டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அப்போனா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் வந்து சிலபஸ் வந்தப்பறம் தான் படிப்பேன்,
என்னோட மேஜர்ல வந்து எவ்வளவு வேகன்சி இருக்கு அதை பார்த்து தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க கன்ஃபியூஸ்டா இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இதையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சார் அகாடமி போனால் தான் வந்து பாஸ் பண்ண முடியுமா, வீட்டில் படித்து பாஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுறீங்க. ஒரே ஒரு விஷயம்தான், எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதுமான அளவு வந்து பேக்ரவுண்ட் இருக்காது, மணி இருக்காது, எக்ஸெட்ரா. ஆனால் அகாடமி போகிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. யாரெல்லாம் அகாடமி போகிறாங்களோ, யாரெல்லாம் நல்லா படிக்காங்களோ, அந்த அகாடமி போனதுனால வந்து பாஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்ல முடியாது. அவன் படிப்பான், ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் இருக்கும், அதை மட்டும் ஃபாலோ பண்ணி நடத்தக்கூடிய டெஸ்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, அப்போ பாஸ் பண்ண முடியும். அகாடமி போகிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுறாங்களா? கிடையாது. ஒரு அகாடமியில் 100 பேர் போகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 5 பேரோ 10 பேரோ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஃபேக்ட். அதனால வந்து அகாடமி போனால் தான் வந்து பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து கிடையாது. அதே மாதிரி சார் வீட்டில இருந்தே படித்து பாஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக வந்து படித்து பாஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு தகுந்த கைடன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் வந்து கரெக்டாக வந்து போட்டு பார்க்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில இருந்தே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2019, 2022 வந்து வீட்டில இருந்தே படித்து பாஸ் பண்ணி ஜாப்ல வந்து இருக்காங்க. அதுக்கு ஏகப்பட்ட முன் உதாரணங்களை வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகேவா? எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகாடமி போயிட்டு 50,000 கொடுத்து, 60,000 கொடுத்து, 25,000 கொடுத்து படிக்கக்கூடிய வசதி வந்து கிடையாது. ஆனால் வீட்டில இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வழியாக வந்து யூடியூப் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா படித்து பாஸ் பண்ணி ஜாப்ல வந்து இருக்காங்க. இதையுமே வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. டெஸ்ட் பேஜ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கீங்க. ஒரு டெஸ்ட் பேஜ் இருக்கு அப்படின்னா அந்த டெஸ்ட் பேஜ்ல நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ் இருக்கு அப்படின்னா தமிழ் மேஜர், தமிழ் இருக்கு அப்படின்னா நம்ம 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குள்ள தமிழ் புத்தகத்தை மட்டும் படிச்சிருக்கோம். ஆனால் அந்த புத்தகத்துல இருந்து டிஆர்பிக்கு ஈக்குவலா நம்ம டெஸ்ட் கொஸ்டினை மேக் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வந்து ஒரு கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும், என்ன ஃபார்மெட்ல இருக்கும், நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியுதா, அந்த கொஸ்டின் வந்து நமக்கு வந்து தெரியுதா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கான்செப்டை வந்து நம்மளால வந்து புரிஞ்சுக்கிற முடியும். அதனால அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாமுக்குமே படிப்பாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிப்பாங்க, டெட் எக்ஸாமுக்கு படிப்பாங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிப்பாங்க, ரயில்வே எக்ஸாமுக்கு படிப்பாங்க. ஆனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது. ஆனால் யாரெல்லாம் டெஸ்ட் போட்டு பார்க்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு டெஸ்ட் பேஜ் இருக்கு அப்படின்னா அந்த டெஸ்ட் பேஜில் கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கு, என்ன டைப்ல வந்து கொஸ்டின் கேட்காங்க, டைரக்ட் கொஸ்டினா, இன்டைரக்ட் கொஸ்டினா, ட்விஸ்ட் கொஸ்டினா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ரியலைஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து ஃபேக்ட். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து இந்த வருடம் நடைபெறக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க. நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் வந்து பாஸ் பண்ணலை அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க. நீங்கள் மெயின் பேப்பரில் வந்து 150க்கு 150 மதிப்பெண் எடுத்திருந்தாலும் கூட உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க. அதனால தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. சார் நான் வந்து டெட் எக்ஸாமுக்கு படித்தேன், இப்போ வந்து நான் தமிழுக்கு படிக்க மாட்டேன். சார் நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படித்தேன், குரூப் 2 படித்தேன், நான் வந்து தமிழ் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லக்கூடாது. படித்ததை திரும்ப திரும்ப படிங்க. ஒரு வெற்றியாளனுக்கு அழகே வந்து பார்த்தீங்கன்னா படித்ததை திரும்ப திரும்ப படிக்கணும், டெஸ்ட் போட்டு பார்க்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியாளனுக்கு அழகு. அதனால புரிதல் தன்மையோட வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ்லையுமே வந்து சார் 10th புக்கு மட்டும் படித்தா போதுங்களா, நீங்கள் எதுக்கு 12th வரைக்கும் படிக்க சொல்லுறீங்க, டிகிரி வரைக்கும் படிக்க சொல்லுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொஸ்டின் கேட்குங்க. ஒரு நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நம்ம எழுத போகிறது டிகிரி லெவல், பிஜி லெவலுக்கு வந்து எழுத போகிறோம். அது ரெஃபரன்ஸ் புக்ல இருந்தும் கொஸ்டின் கேட்கலாம், யூஜி புக்ல இருந்தும் கொஸ்டின் கேட்கலாம், ஸ்கூல் புக்ல இருந்தும் கொஸ்டின் கேட்கலாம், பிஜி புக்ல இருந்தும் கொஸ்டின் கேட்கலாம். கொஸ்டின் எங்க இருந்து வேணா கேட்கலாம். ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரெடியா இருக்கணும். 10th புக்கு மட்டும் படிச்சுட்டு போறோம் அப்படின்னா 10th புக்ல மட்டும் இருந்து 50 கொஸ்டினோ 100 கொஸ்டினோ வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியும். ஆனால் எல்லா டீச்சருமே வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கை வந்து எல்லாருமே படிச்சிருவாங்க. ஆனால் அதை மட்டும் வச்சோம் அப்படின்னா எல்லாருமே பாஸ் பண்ண முடியும். ஆனால் அது மட்டும் கேட்க மாட்டாங்க. 6 to 12 வரைக்கும் என்ன இருக்கோ அது எல்லாம் கவர் பண்ணி கேட்பாங்க. டிகிரி லெவலில் இருந்துமே வந்து கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் கூட வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் எதுவுமே படிக்கல, நான் வந்து 10th புக்கு மட்டும்தான் படித்தேன், டிகிரி லெவல் படிக்கல, +2 புக்கு படிக்கல அப்படின்னா எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? ஸோ அதையுமே வந்து திங்க் பண்ணி பாருங்கள். நிறைய அகாடமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th புக்கு மட்டும் படித்தா போதும், வேற புக்கு படிக்க வேண்டாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
இதில் படிக்கிறது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் கிடையாது. நம்மளுடைய நல்லதுக்கு தான் வந்து படிக்க போகிறோம். ஏன்னா நம்ம தான் டெஸ்ட் எழுத போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் தான் வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க. நான் வந்து எழுத போகிறது கிடையாது. அதனால நிறைய படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது. படிக்கிறதே குறையா படித்தோம் அப்படின்னா அங்கே கொஸ்டினில் வந்து வரல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அது ரொம்ப கஷ்டமாகி போயிடும். கரெக்டாக? அதனால படிக்கிறத வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் வந்து எல்லா மேஜருக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து எல்லா மேஜருக்குமே வந்து டெஸ்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருச்சு. நிறையா டீச்சர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. நல்லா புரிதல் தன்மையோட தெளிதல் தன்மையோட படிக்க